தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் சபாநாயகர் கட்சியிலிருந்து விலக முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் சபாநாயகர் கட்சியிலிருந்து விலக முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் இவர் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர். 9 ஆண்டுகள் சட்டசபை சபாநாயகராக பணியாற்றினார். எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பொழுது இவர்தான் சபாநாயகராக இருந்து அதிமுக ஆட்சியை காப்பாற்றியவர். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவருடைய மகன் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். 2025ஆம் ஆண்டு இவருக்கு ஜனவரி மாதம் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயர் இரத்த அழுத்தம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட இவர் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சென்னையில் இவருடைய வீடு உள்ளது. உடல்நலம் கொண்டிருக்கும் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களை எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்ட எந்த ஒரு மூத்த தலைவர்களும் அவரை சந்தித்து நலம் விசாரிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தனபால் மிகுந்த மன வருத்தத்தில் உள்ளார். 9 ஆண்டுகள் சபாநாயகராக இருந்தவர், உணவு அமைச்சராக பணியாற்றியவர். ஆனால் கட்சியில் அவர் புறக்கணிக்கப்படுகிறார். சென்னையில் அவருடைய வீட்டுக்கு அருகில் தான் எடப்பாடி பழனிசாமி வீடும் ஜெயக்குமார் வீடும் உள்ளது. உடல்நலம் குன்றி வீட்டில் ஓய்வெடுத்து வரும் தனபாலை எடப்பாடி பழனிசாமியோ ஜெயக்குமாரோ அதிமுக தலைவர்களோ தொண்டர்களோ யாரும் போய் பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவர் கட்சி மீது அதிருப்தியில் உள்ளார். கட்சியிலிருந்து விலக முடிவு எடுத்திருப்பதாகவும் ஒரு சிலர் கூறுகின்றனர்.